இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையில் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து திமுகவின் ஊதுகுழலாக இபிஎஸ் செயல்படுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2022 உள்ளாட்சி தேர்தல் பரப்புரையின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் 2024 சட்டசபைக்கு தேர்தல் வரும் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த கொள்கையிலிருந்து தற்போது அவர் அந்தர்பல்டி அடித்திருப்பதாக ஓபிஎஸ் விமர்சித்தார். கடந்த 14ஆம் தேதி சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிரான தீர்மானம் அதிமுக ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும், இதிலிருந்து திமுகவுடன் இபிஎஸ் கைகோர்த்து விட்டார் என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் சாடியுள்ளார். திமுகவுடன் கைகோர்த்திருப்பது ரகசிய உடன்பாடு செய்திருப்பது என்பது வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கு அடையாளம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.